வணக்கம். தனுசு ராசிக்கு ஜனவரி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு மிகவும் சாதகமான அமைப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நியாயவான், நேர்மையான நல்ல பழக்க வழக்கங்களை கொண்ட தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாத கிரகநிலைகள் ராசியாதிபதி மட்டும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி இல்லை ராசியிலேயே உட்கார்ந்துருக்க, 7ஆம் அதிபதியும் ராசியிலேயே உட்கார்ந்துருக்க, 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் வேலையில் இருந்து வந்த தொய்வான சூழ்நிலைகள்லாம் கட்டாயம் நல்ல விதமாக மாறிடுங்க. வேலையில் இது வரைக்கும் சங்கடங்கள் இருந்து தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த விஷயத்துலையும் நியாயம் நேர்மைன்னு பார்ப்பீங்க. வேலையில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது. அதெல்லாம் இப்போ மேலதிகாரிகளுடைய தூண்டுதலின் பேராக அதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை உங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்கள் கொலைக்கு விஷயத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் கட்டாயம் உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்களும் தீரக்கூடிய நல்ல மாதம். ஓகே, தொழிலில் முதலீடு செய்யலாமா சார்? 10ஆம் அதிபதி மிகவும் சிறப்பாக இருக்காருங்க. 10ஆம் அதிபதி ராசியிலேயே உட்கார்ந்துருக்க, அந்த ராசியும் சுபத்துவமான அமைப்பில் இருக்கிறதுனால 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ராசியில் உட்கார்ந்துருக்கிறது தர்மகர்மாதிபதி அப்படிங்கிற ஒரு யோகத்தை காட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக தொழிலில் முதலீடு பண்ணலாம். அபரிமிதமான வளர்ச்சி இருக்குமானா சார்னா இல்லை சார், அப்படியே ஒரு சீரான வளர்ச்சி உங்கள் கண்ணுக்கு எதுக்காகவே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக தொழிலில் முதலீடு செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு சீரான வளர்ச்சியும் நேர்மையான ஒரு அற்புதமான வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் தொழிலில் முதலீடு செஞ்சீங்கன்னா மன திருப்தியாக இருக்குங்க. ஏன்னா கிரக நிலைகள் மிகவும் சிறப்பாக இருக்குது. எப்பவுமே நல்லதை சிறப்பாக செய்யக்கூடிய இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே தொழிலையும் பார்த்திங்கன்னா நியாயம், நேர்மை, கடமை அந்த மாதிரி அமைப்பெல்லாம் மிகவும் சிறப்பாக வச்சுருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பீங்க, அதில் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்களுடைய குணாதிசயமே அப்படித்தானுங்க. அதாவது இந்த ராசிக்காரங்களை பொறுத்தளவில் எந்த ஒரு விஷயத்துலையும் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க, நியாயமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அப்போ கடமையை மட்டும் செய்யணும்னு நினைப்பீங்க. கடமையும் அதுலேயும் சில உள்ள அர்த்தத்தோடு, அதாவது நம்ம கடமை செய்கிறோன்னா அது 4 பேர்த்துக்கு நன்மையாகவும் இருக்கும்னு நினைப்பீங்க. யதார்த்த சிந்தனை இருக்கும், அதே மாதிரியும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தாங்க இந்த ராசி. அப்போ இந்த ராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் அதிபர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் அதிபர்னாவே ஒரு நியாயமான ஆசையோடையும் நிதானமான போக்கோட தான் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பேராசைப்பட மாட்டாங்க. இந்த ராசிக்காரங்க பேராசை கிடையாது. ஏன்னா இந்த ராசிக்காரங்களுடைய ராசியாதிபதியே பார்த்திங்கன்னா ஒரு தயால குணம் உள்ள ராசி தானுங்க. ஏன்னா குருவின் அமைப்பு அப்படி தான் இருக்குங்க. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கும்போது குரு 12ஆம் இடத்தையே பார்க்கறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வெளியூர், வெளிமாநில தொடர்பு, மாநிலத்திலே முதலீடு, பங்கு வர்த்தகத்தில் முதலீடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யலாம். அதில் இருக்கக்கூடிய நெளிவு சூழல் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சிறப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ தாராளமாக நீங்கள் முதலீடு செய்யலாம். அதன் மூலிமா லாபங்கள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலையிலையும் இதனால் வரை இந்த சங்கடங்கள்லாம் விலகி சந்தோஷம் நிலைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா சார்? தாராளமாக திருமணம் செய்யலாங்க. திருமணம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்து நல்ல பெண்ணு, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சி அதன் மூலயமா வாழ்க்கை சொந்தங்கள் பெருகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தாராளமாக திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடியவங்க தாராளமாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். அது உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். குழந்தைகள் விஷயத்தில் இதனால் வரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அற்புதமான அமைப்பு தானுங்க. இருந்தாலும் குழந்தைகள் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய் அவர் 8ஆம் இடத்துல நீசமாக இருக்காருங்க. அப்போ வெளியூரில் என் குழந்தை படிக்குது சார், அங்கே ஏதாவது பிரச்சனை வருமானா? இல்லை, வெளியூரில்
அந்த பொண்ணுக்கு வந்து அதாவது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில தடைகள் இருக்குங்க, தடை தாமதங்கள் இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி நீசமாக இருக்கிறனால வெளியூரில் படிக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் அப்பப்போ நிவர்த்தி செஞ்சுட்டே வரணும். அவங்களுக்கு தகவல் தொடர்புகள் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருந்ததுன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் அக்கறையும் கவனம் செலுத்தினா போதுமான அமைப்பாக இருக்குது. பெற்றோர்கள் விஷயத்திலலாம் வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் உங்கள் ராசிலேயே உட்காந்துருக்கனால கண்ணும் கருத்துமாக பெற்றவங்களை நீங்கள் பார்த்துக்குவீங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சங்கடம் இல்லாமல், அதாவது சீராக போகக்கூடிய நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் தாராளமாக அனைத்து விஷயமும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறனால நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை தாராளமாக நல்ல விதமாக செஞ்சு அதன் மூலயமா லாபங்கள் உங்களுக்கு பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சார் லாபங்கள் அதிகமாக இருக்குது, சொத்துக்கள் வாங்கலாமா? சொத்துக்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. ஏன்னா வந்து ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் வந்து அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை மூலப்பத்திரத்தை பார்க்காமையே டக்குன்னு முடிவு பண்ணிடுவீங்க. அதனால் அதில் மட்டும் நீங்கள் அவசரம் காட்டக்கூடாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். உங்களுக்கு கட்டாயம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் அதில் கவனம் செலுத்தக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கு. ஏன்னா டக்குன்னு முடிவு பண்ணிடுவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் சொத்துக்கள் வாங்குகிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கோச்சார் அமைப்பு தானுங்க. கோச்சார் கிரகங்களுடைய சூழ்நிலை வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொத்து வாங்குகிற விஷயத்தில் ஆகட்டும், தொழில் பண்ணுற விஷயத்தில் ஆகட்டும், படிப்பு மேற்படிப்பு ஒரு முதலீடு அப்படிங்கிற அமைப்பில் வந்து உங்களுடைய கோச்சார கிரகநிலைகள் மிகவும் சிறப்பாக இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகத்தை கட்டாயமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி கொடுங்க. சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணாமல் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுயஜாதகம் சரியில்லாத பட்சத்தில் சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக சொத்துக்களையும் முதலீடுகளையும் பன்மடங்கு பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த மாதம் தனுசு ராசிக்கு. நன்றி, வணக்கம்.